ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி, பள்ளிப்பாளையம் சிக்கன். இந்த டிஷ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கருவேப்பிலை, தேங்காய்ச்சல், வரமிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானோன்னே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அது ஒரு கைப்பிடி இருக்கட்டும். அது கூட வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்தளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 8 மிளகா போல் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ சின்ன வெங்காயம் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் சில்லை சேர்த்துடலாம். அதை மெலிசாக கட் பண்ணி ஒரு 7லேருந்து 8 போல் போட்டு வதக்கிடுங்க. அடுத்ததாக சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் இந்த சிக்கனை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்றக்கூடாது. சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி சிக்கன் நல்லா வெந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போதும் இது குக்காக. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ட்ரையாக வந்திருக்கு. நல்லா குக் ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட வேண்டியதான். நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.